நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து ககனோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாரு. அபூர்வா கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு அபூர்வா, ககன் வந்து முரட்டுத்தனமாக கோவப்பட்டாலும் அவனுக்குள்ளே இப்படி ஒரு நல்ல குணம் இருக்கா. என்ன இருந்தாலும் இந்துவோட வாழ்க்கையவே காப்பாற்றிருக்கான் பாரு. அதுக்காகையாவது அவனை என்னோட மருமகனை நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்டால் அபூர்வாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருந்தா இன்னரும் ககனும் சந்திராவும் எதிரியாக இருந்திருப்பாங்க. இப்போ என்னன்னா இவர் இப்படி சொல்றாரு. இப்போதைக்கு நம்ம எல்லாத்துக்குமே ஓகே சொல்லுவோம். கடைசியில் அந்த ககன் பூமி இந்த வீட்டுக்கு முறையோட வருவாங்கல்ல, அப்போ ரெண்டு பேரையுமே நம்ம ஏதாவது சொல்லி பழி வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஒரு திட்டத்தோட சந்திரா கிட்ட சொல்றாங்க. சரி உங்க விருப்பப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சந்திரா சொல்றாங்க, என்ன அபூர்வா சொல்ற, பூமி உனக்கும் பொண்ணு மாதிரி தானே, என்ன ஏன் விருப்பப்படி நடக்கட்டும்னு சொல்ற, நம்ம பொண்ணோட சடங்கு எல்லாத்தையுமே நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல அதுக்கு அப்புறமும் சரிங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யா சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு போறாங்க. இந்த சைடு பூமிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கையும் ஓடல காலும் ஓடல. சாரதா கிட்ட சொல்றாங்க, அத்தை நம்ம எவ்வளவு நாள் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா நடக்கதான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அது தானாவே நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னோட அப்பா மனசு மாதிரி ககனை அவரோட மருமகனா ஏத்துக்கிறதுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல இது கேட்ட சாரதா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் சந்தோஷம் தான் பூமி, இருந்தாலும் நம்ம சாரதா மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ககன் வந்து ஆஃபீஸ்க்கு அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்க. அப்போதான் சாரதா வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன ககன் நீ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க, என்னம்மா விளையாடுறீங்களா, கிளைண்ட்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ பூமி வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை ஏதாவது பண்ணி இவரை போவிடாமல் தடுக்கணுமே சொல்லிட்டு நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாரி ககன் வந்து கிளம்பி போயிடுறாரு. கரெக்டாக நம்ம ககன் காரில் ஏற போகும்போது அப்போ தான் சந்திரா அபூர்வா எல்லாருமே வராங்க. நம்ம சந்திராவை பார்த்ததுமே நம்ம ககன் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்க. இந்த சைடு பூமி சாரதா ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ககன் வந்து சந்திராவோட காரையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா கீழே இறங்கி வராங்க. சந்திரா கிட்ட கேட்குறாங்க, என்ன காரை விட்டு இறங்காமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இல்லை அபூர்வா நான் எப்படி ககன் மூஞ்சில் முழிக்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் என் பொண்ணுக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படியே கை கட்டி சிரிக்கிற மாதிரி நிற்கிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா பூமிக்கு சீர் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ககன் வந்து சந்திராவை பற்றி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக இங்கே வரீங்க, அதான் நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் எதிரிங்க குடும்பமாச்சே, அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன் நீ பழைய பகையெல்லாம் மனசில் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் என்னோட பொண்ணை இந்த வீட்டில் தானே கட்டி கொடுத்துருக்கேன், என்ன தான் நீ என்னோட எதிரியாக இருந்தாலும் என் பொண்ணு உன்னோட பொண்டாட்டே தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, அப்போது நான் என் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முறையாக செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்ல இது கேட்ட நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, அப்படி செய்யணும்னா நீங்கள் வந்து வெளியில் வச்சு செஞ்சுக்கோங்க, அதான் என்னை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காதுல, அப்புறம் எதுக்காக திருப்பி என்னைய மருமகனாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடுறதுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நீங்கள் பாரு ககன் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நாங்கள் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தெல்லாம் செய்யலாம் தான் முறையோட கூப்பிட வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ககன் வந்து சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சடங்கெல்லாம் செய்ய போகிறீங்களா, இதை நீங்கள் முதலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமாக நான் வரவேற்பு கொடுத்துருப்பேனே அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சந்திராவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் சாரதா பூமி ஓடி வராங்க. ககன் அவங்கள உள்ள கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ககனும் வாங்க வாங்க வீட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டே கூப்பிடுறாங்க. சாரதா ஒரு பக்கம் ஒரு பயத்தில் இருக்காங்க, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க. இந்த சைடு அபூர்வா சந்திரா எல்லாருமே வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ சாரதா பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி காஃபி போட்டு கொண்டு வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பூமியும் காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வராங்க. அப்போ தான் நம்ம சந்திரா வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க, சாரதா ககன் பூமி ரெண்டு பேரையும் மறுபடி நாங்கள் அழைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், எல்லா பகையும் மறந்துட்டு என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நான் செஞ்சுதானே ஆகணும், ஒரு அப்பாவா எல்லாத்தையுமே நான் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாரதாவும் நான் கண்டிப்பாக ககன் பூமி ரெண்டு பேரையுமே உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாரதா நல்ல முறையில் பேசிடுறாங்க. நம்ம ககனை நினச்சி தான் பூமி சாரதா ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டே இருக்காங்க, எப்படா இவன் எந்த நேரத்தில் தாண்டா ஆடுவான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஒரு பக்கம் பயத்தில் இருக்க. இந்த சைடு நம்ம ககனும் ரொம்பவே சாஃப்டாக அவங்க கிட்ட பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமாக்கும் ஒன்றுமே புரியல, என்னது இது, இந்த ககன் வந்து எப்போவுமே சந்திரா கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான், இப்போ என்னன்னா அவனுக்கான சடங்கெல்லாம் செய்கிறோன்னு சொன்னோன்னே கேவலமாக சந்திரகிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன கேரக்டரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பக்கம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
இந்த சைடு நம்ம பூமி சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சந்திரா சாரதா ககன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வீட்டை விட்டு போகும்போது நம்ம பூமி ஓடி போயிட்டு சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் இப்படியெல்லாம் மாறுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, என்னதான் எதிரிங்களாம் இருந்தாலும் ரத்த சொந்தம்னு ஒன்று இருக்குல்லம்மா, அந்த ரத்த சொந்தம் உன்னைய விட்டு கொடுக்க எனக்கு மனசு வரலை. அதுக்காக தான் உனக்கு செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்யணும்னு நான் வீடு தேடி வந்திருக்கேன். என்னதான் இருந்தாலும் நீ உன் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்ந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா நல்ல விதமாக பேசுகிறாங்க. இது தூரத்துலேருந்து பார்த்தா அபூர்வாவுக்கு வயிற்றெரிச்சல் தாங்க முடியலன்னே சொல்லலாம். நம்ம அபூர்வாவோட முகத்தை பார்க்கணுமே, வயிற்றில் எரிகிற நெருப்போட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம அபூர்வா முகத்தில் தெரியுதா, அந்த அளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா அபூர்வா எல்லாருமே கிளம்புனதுக்கப்புறம் நம்ம பூமி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போது ககன் வாசலில் நின்றுட்டு பூமியை வழி மறிக்கிறாங்க. என்ன நீ பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, சும்மா ஏன் மேலே பழி போட்டுட்டு இருக்காதீங்க, எங்கள் அப்பா மனசு மாதிரி தான் நம்ம 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, ஆமாம் நாளைக்கு உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து பொடி வச்சு பேசுகிறாங்க. நம்ம பூமிக்கு ஒன்றுமே புரியல, இவன் வேற ஒருத்தன் ஏதாவது பேசுனா பொடி வச்சு பேசிக்கிட்டே இருக்கான், நம்மளுக்கு தலை வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி பூமி ஒரு பக்கம் ஒரே டென்ஷனில் ஓடுறாங்க. அப்போது சாரதா வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூமி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கனவு மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இதுதான் அத்தை எங்கள் அப்பாவோட குணம், என் அப்பாவோட குணம் வந்து எப்போதுமே கோவப்படுறவர் தான், ஆனால் எதையுமே மனசில் வச்சுக்காம பார்த்தீங்களா இப்போ என்னைய மனசார அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட சொல்ல. இது கேட்ட சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூமி, இப்படி ஒரு நாளுக்காக தானே நான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சிரித்து பேசி ஜாலியாக இருக்காங்க. இதை தூரத்தில் இருந்தால் பார்த்த ககன் வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. இந்த அபூர்வாவை பற்றி தெரிஞ்சும் இவங்களால எப்படி தான் சந்தோஷமாக இருக்க முடியுதுன்னே தெரியல. அந்த அபூர்வா ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல விதமாக செஞ்சாலே அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது ஏன் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு போக, இந்த சைடு நம்ம கேபியை மீரா வெளுத்து வாங்குறாங்க. அது எப்படி ககனை நீங்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே கூப்பிடலாம், ககன் வருது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மீரா ஒரு பக்கம் கேபி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம கேபி வந்து மீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் மீரா, நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, ககன் என்னோட பையன், அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, பூமி இந்த வீட்டோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நம்ம மீரா சொல்றாங்க, எனக்கு ககன் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வர்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை, அந்த சாரதா ககன் இவங்க 2 பேர் முகத்தை பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கேபி சொல்றாங்க, நீ இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை அவங்க போட்ட பிச்சை, அதுல தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட மீரா சொல்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, நீங்க என்கிட்ட என்ன வாக்கு கொடுத்தீங்க, அந்த சாரதாவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் தானே சொன்னீங்க, இப்போ என்னன்னா உங்க குடும்பத்தை மறுபடியும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு கேபி சொல்கிறாங்க, இங்கே பாரு மீதா, உனக்கு மரியாதை அவ்வளோதான், ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, என் பையன் என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்குள்ளே வரதான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி கேபி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இந்த சைடு மீரா சொல்கிறாங்க, அவங்க வரட்டும், அவங்க வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் சாரதா ககன் 2 பேரையும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட சந்திராவுக்கு செம்ம கோபம் வருது. மீரா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா, ககனை நான் எதுக்காக வீடு வரைக்கும் போயிட்டு நம்ம வீட்டுக்கு முறையை அழைக்க போனேன்னு உனக்கு தெரியுமா, உன் பொண்ணு இந்துவோட வாழ்க்கையை காப்பாற்றினதே அவன் தான், அந்த ஒரு நன்றிக்கு தான் நான் அவன் வீடு வரைக்கும் நான் போனேன், எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் சரி அவமானப்பட்டாலும் சரி நான் ககனை மனசார ஏற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு அவன் இந்துக்காக 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து உதவுனானும் அப்போவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவனுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே நல்ல குணம், அந்த நல்ல குணத்துக்காக தான் நான் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு ககனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன், இதுக்கு நீ தடங்கள் சொல்லவே கூடாது, கொஞ்சமாவது அவன் செஞ்ச நன்றியை யோசிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா மீராவுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அபூர்வா நட்சத்திராக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு பக்கம் நட்சத்திரா செம்ம கோவத்தில் இருக்காங்க, நான் அந்த பூமி முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு இருக்கேன், கடைசியில் என் கண்ணு முன்னாடி ககன் பூமி 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நட்சத்திரா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அபூர்வா எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க, ஆனால் நட்சத்திரா வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது மம்மி, அவங்க 2 பேருமே இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டால் அபூர்வாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் நட்சத்திரம் வந்து சொல்கிறாங்க, பூமி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் நான் வீட்டை விட்டு அவளை அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட சரி சொல்கிறாங்க, உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது, உன் அப்பா ஆசீர்வாதத்தோட ககன் பூமி 2 பேருமே சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சரி நட்சத்திர கிட்ட நக்கலாக பேசிட்டு போகிறாங்க. இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.